Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஜேசிபி வாகனம் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். பேரையூர் ரோடு வத்தலகுண்டு ரோடில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஜேசிபி வாகனம் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த எழுமலையைச் சேர்ந்த இளைஞர் மோதியதில் படுகாயமடைந்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் உரிய பாதுகாப்பின்றி நடைபெற்ற சாலை விரிவாக்கப் பணியால் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தேர்கீழவீதி பகுதியில் சாலையோர சாக்கடை கழிவுநீர் கால்வாய் திறந்து கிடப்பதால் வாகன ஓட்டிகளும் பள்ளி மாணவர்களும் கால்வாயில் விழுந்து காயமடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அரசு அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக மரக்கிளைகளை நட்டு வைத்து எச்சரிக்கை செய்யும் நிலை தொடர்வதால் உயிர்பலி எதுவும் ஏற்படும் முன் விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை சுகாதாரமற்ற சூழலில் அடிப்படை வசதிகளின்றி இயங்குவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மருத்துவர்கள் முறையாக வருகை தராததுடன் சிகிச்சை வழங்காமல் இருப்பதாகவும் புகார் தெரிவித்த பொதுமக்கள் அவசர சிகிச்சை என்றால் தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு விரட்டுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். வெற்று விளம்பரத்திற்காக விடியா திமுக அரசு 110 கோடி ரூபாய் மதிப்பில் திறந்து வைத்த மருத்துவமனை காட்சிக்கூடமாக மாறிவிட்டதாக கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் நேந்திரன் வாழை விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஓணம் பண்டிகையை நம்பி ஏராளமான விவசாயிகள் நேந்திரன் வாழை பயிரிட்ட நிலையில் கடந்த வருடம் 1 கிலோ 50 ரூபாய் என விற்பனையான நிலையில் தற்போது 18 ரூபாய் என இடைத்தரகர்கள் வாங்கிச் செல்வதாக கூறப்படுகிறது. விடியா அரசின் மாவட்ட நிர்வாகமும் தோட்டக்கலைத்துறையும் ஒழுங்குமுறை விற்பனை மையம் தொடங்கி வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நேந்திரன் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து சூரியமூர்த்தி என்பவர் உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி பி பாலாஜி உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என தீர்ப்பளித்தார்.